என் பெரிய பொண்ணு பாலக் பன்னீர் செய்கிறதுக்கு இப்போ பாலக்கீரையை ஆஞ்சிட்டு இருக்காங்க. கீரையை இப்போ ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு தண்ணியை டம்ளரில் வடிகட்டி வச்சு பிளேட்டில் இப்போ பாலக்கீரையை ஆற வச்சுருக்கா. அது மேலே ஒரு 5 பீஸ் முந்திரி பருப்பு போட்டு வச்சுருக்கா. 10 பல் பூண்டு, 2 பெரிய வெங்காயம், தக்காளி 2 இதெல்லாம் இப்போ மிக்சியில் அரைச்சி இப்போ சேர்க்க போகிறேன். என் பொண்ணு தனித்தனியாக அரைப்பா. நல்லா 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றி இப்போ பூண்டு அரைச்சி போட்டிருக்கா. ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டிருக்கா. பாலக்கீரை இப்போ மிக்சியில் அரைச்சி இது கூட சேர்த்துக்கிட்டு இருக்கா. தக்காளி வெங்காயத்தை சேர்த்து அரைச்சி மிக்சியில் இருந்து இப்போ போட்டுக்கிட்டு இருக்கா. கீரை வதங்கின பிறகு தக்காளி வெங்காயத்தையும் போட்டு வதக்கிட்டு இருக்கா. பாலக் பன்னீருக்கு தேவையான உப்பு போடுறா. பாலாடை எடுத்து 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டு இப்போ அரைக்க போகிறா மிக்சியில். மஞ்சத்தூள் தேவையான அளவு சேர்த்துட்டு இருக்கா. கரம் தூள் 1 ஸ்பூன், காரத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கா. ஃப்ரெஷ் க்ரீமும் பன்னீரை இப்போ சேர்த்துட்டு இருக்கா. வடிகட்டின பாலக் தண்ணி இப்போ அது கூட மிக்ஸ் பண்ணி சேர்த்துட்டு இருக்கா. என் பெரிய பொண்ணு சூப்பராக ரெடி பண்ணிட்டா. ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு சப்பாத்தியும் பாலக் பன்னீர்